ஜாயின் பண்ணுறது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும். என்னோட ட்ரீமாகவுமே இருந்துச்சு. பட் எனக்கு நிறைய விஷயங்கள் அப்போ அவராக இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னுமே அழகாக இன்ஜினியரிங் படிச்சிருப்பேனே, நான் வந்து இன்னும் நல்ல கிரேட் வாங்கிக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ நான் எடுத்திருந்த டிகிரி வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எடுத்தனால ஐ வாஸ் சேஃப். நான் வந்து ஓகே, நான் வந்து என்ன நான் ரோலுக்கு போகணுமோ அந்த ரோல் சம்மந்தமாக நான் எடுத்துட்டு அப்போவே ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்க ரோல் எடுக்கணும் இல்லை எதுவுமே தெரியல, நம்ம இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு உள்ள போகிறதுக்கு முன்னாடி பயங்கர கியூரியஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினியரிங் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுக்க ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ ஆம் ரம்யா, ஐ ஆம் வித் யூ அப்படின்னு டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரான்ச் எடுக்க போறீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுல நீங்க அது டிஃபிகல்ட்டியும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிபிள் இசி பிரான்ச் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேப்பர் வைஸ். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு பிசிக்ஸ் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அப்போ எனக்கு பிசிக்ஸ் பிடிக்காதனால எனக்கு அதோட எலக்ட்ரானிக்ஸ் பத்தி கத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன விஷ் இருக்கு, உங்களோட பாத் என்னன்னு சொல்லிட்டு நீங்க போகணும். நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போயிட்டு பட் அவங்க சூஸ் பண்ற ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடி சைடா இருக்கும். படிச்சதே வேற, பட் வந்து ஜாபுக்கு வேறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 4 years நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஈஸியா படிக்கலாம் இல்லையா? நீங்க ஐடி தான் போகணும்னு ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாபுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட் வைஸும் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பிரான்ச்சஸ்லேயே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியான பிரான்ச்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இதுக்கு வந்து நோ டிபேட். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் ஈஸிலாம் இன்னுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். டிபார்ட்மெண்ட்டே ஸ்ட்ரிக்டா இருக்கும். என்னடா அந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே இருக்கும். என்னோட காலேஜ் அப்படி இருந்துச்சு, மேக்ஸிமம் எல்லாரோட காலேஜும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த காலேஜ் பத்தின கல்ச்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க எடுக்க போற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோ அந்த காலேஜ்ல வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, அதுக்கான எல்லா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த காலேஜ் ஜாயின் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெட்டிங் அ டிகிரி அலோன் won't secure a job. நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனாப்ல எனக்கு வந்து கண்டிப்பா ஐடி கம்பெனி கிடைச்சிரும் இல்ல ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சிரும் நினைக்கிறது வந்து கம்ப்ளீட் மித். அந்த மாதிரி நடக்காது. நீங்க வெறும் டிகிரி வச்சுட்டு நீங்க வந்து நிறைய பேர் இப்போவே பாத்தீங்க அப்படின்னா டிகிரி வச்சுட்டு ஜாப் கிடைக்காம இருக்காங்க. அந்த டிகிரி வச்சுட்டு மட்டுமே உங்களால ஜாப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்ஜினியரிங் இஸ் நாட் ரைட் பிளேஸ். ஸோ அதுக்கு தான் நமக்கு தேர்ட் ஸ்டெப் வருது. நீங்க வந்து காலேஜோட சைட்ல மட்டுமே காலேஜோட தியரி பார்ட்ஸ் மட்டுமே படிக்காம நீங்க ஃபர்தராகவும் நிறைய விஷயம் கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கத்துக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் உங்களோட காலேஜ் சிலபஸ்லயே ஒரு பார்ட் தான் வருது. பட் அது ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும். அது ரொம்ப டெப்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க வந்து அப்ஸ்கில்ஸ் பண்ணிட்டு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் படிக்கணும், என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இது பண்ணிக்கணும். டெலிகிராம்ல இருந்து யூடியூப்ல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த கம்யூனிட்டில ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் 8 செமஸ்டருக்கு 40 சப்ஜெக்ட் 40 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதை தவிர்த்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க என்ன ரெஸ்யூம்ல என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க, என்ன போட்டுருக்கீங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்களா இருக்கட்டும், என்னென்ன இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து இன்ஜினியரிங்ல பண்ணா மட்டும்தான் நீங்க ஒன்ஸ் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஜாப், ஒரு செக்யூரான ஜாப் வந்து குட் பேக்கேஜ்ல காத்துட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ்ல ஒரு ஆளா நீங்க அகைன் ஜாப் தேடுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல நீங்க ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணக்கு அப்புறம் நிறைய பேப்பர்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாஸ் ஆனா போதும்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த மைண்ட் செட் அந்த செமஸ்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு தோணும். பட் ஒன்ஸ் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சிஜிபிஏ பாத்தீங்க அப்படின்னா 6.5 6.5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களால நிறைய கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ஜாப் அப்ளை பண்றதுக்கே எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தானே இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் செலக்டட் அதெல்லாமே. பட் அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கே நீங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு 6 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சிஜிபிஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எபோவ் 70% எபோவ் 7 சிஜிபிஏ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிஜிபிஏ மேல கண்டிப்பா நீங்க கான்சென்ட்ரேட் வைக்கணும். பர்சன்டேஜ் மேல கண்டிப்பா கான்சென்ட்ரேட் வைக்கணும். ஸோ எப்படி சிஜிபிஏ இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருவாங்க. ஸோ சிஜிபிஏன்றது வந்து உங்களோட ஜாபுக்கு மட்டுமே இல்ல, நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட சிஜிபிஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய யூனிவர்சிட்டிஸ்மே வந்து பிலோ 7க்கு மேல இருக்கிற எதையுமே வந்து அவங்க எக்ஸப்ட் பண்றது கிடையாது. ஸோ நீங்க வந்து சிஜிபிஏ மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலாங் வித் ஆல் தி ஸ்கில்ஸ் நீங்க இதையும் மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் 4 yearsன்றது நிஜமா சொல்றேன், இட் இஸ் அ க்ரூஷியல் பார்ட் இன் யுவர் லைஃப். ஏன்னா என்னோட டைம்ல வந்து கம்ப்ளீட்டா கொரோனா ஆயிடுச்சு. நிறைய வந்து நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ண முடியலனால ஸோ இன்னைக்குமே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. ஓகே, நம்ம வந்து அந்த 4 years வந்துட்டு நான் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் கத்துருக்கலாம், நிறைய கோட் பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து
ஜாயின் பண்ணிருக்கலாம், நிறைய கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணி நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் தோணும். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்ற விஷயத்துக்கு நான் பண்ணல நீ யாரும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நானும் சொல்றேன். நீங்க அந்த 4 years யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த 4 yearsல நீங்க உங்களை எப்படி செல்ஃப் க்ரோத் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறீங்க, எப்படி பல விஷயங்களை கத்துக்கிறீங்க, பல விஷயங்களை பில்ட் பண்றீங்க, பல காம்படிஷன்ல ஜாயின் பண்றீங்க, காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் எப்படி அப்ளை பண்றீங்க, நீங்க வந்து எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எப்படி சொல்றது வெல் மோஸ்டா எல்லாத்துலயும் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க 3rd year ஃபைனல் வரும்போது உங்களுக்கு கூகுள் ஆஃபர் கையில இருந்தாலும் ஆச்சது கிடையாது. அந்த 4 years நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 yearsல டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து மார்னிங் 9 to 5 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போக அதே அகைன் 5 to 10 என்ன பண்றீங்க, அந்த 5 hours என்ன பண்றீங்கன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த 5 hours நீங்க வந்து அழகா டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு ஜஸ்ட் 1 hour ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 10 days அழகா ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். டெய்லி 1 hour வந்து நீங்க ஒரு டிஎஸ்சிக்கு ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் லைஃப்ல அழகா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டு நீங்க வந்து வெளியே வரலாம். நீங்க ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் காலேஜ் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ல அட்லீஸ்ட் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் முடியல அட்லீஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 4 years வந்து உங்களோட டிசிஷன் மேக் பண்றதுக்கு ரொம்ப கரெக்டான டைம்னே சொல்லலாம் உங்களோட இன்ஜினியரிங் லைஃப்ல. ஸோ நீங்க என்னவா ஆக போறீங்கன்றத வந்து தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்தும் கூட நான் என்னவா ஆக போறேன்னு கிட்ட சொல்ல தெரியல. அது வந்து உங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க அவேரா இல்லைன்றது தான் காரணம். நீங்க வந்து காலேஜ்ல நிறைய விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய பேரோட பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்க இதெல்லாம் எனக்கு சரியா வரும் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபில்டர் வந்துடும் மைண்டுக்குள்ள. இப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு வந்து கண்டிப்பா வந்து நான் ஆப் டெவலப்மெண்ட் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் என்ன சொல்லும் அப்படின்னா எனக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வந்துடும் பாத்தீங்களா. ஸோ உங்களோட ஒரு ஃபில்டர் வந்து கட் ஆகுது. ஆப் டெவலப்மெண்ட் என்னோட திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபின்னு வந்துடும். ஸோ அது எனக்கு கிடையாது. பட் அப்ப சில பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கேட்க அவ்வளோ பிடிக்கல, இல்லையே நான் எனக்கு இது கரெக்டாக வரல, இட்ஸ் நாட் கப் ஆஃப் மை டீ அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன். அப்போ என்னன்னா சில பேர் கிராஃபிக் டிசைன் பற்றி பேசுறாங்க. உங்களுக்கு மைண்ட் வருது திஸ் இஸ் மை ஃபேவரட் ஒன், இதை நான் பண்ண நான் ஈஸியாக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ண தோணுது. ஸோ உங்களோட பாயிண்ட் என்ன, உங்களோட டிசிஷன் என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுது. ஒரு வெப் டெவலப்மெண்ட்லயே ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. நான் ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு டிசைன் பண்றதுக்கு ஒரு அழகா அந்த வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் குள்ள போகலாம். பேக் எண்ட் நான் சர்வீஸ் கிரியேட் பண்ணுவேன், நம்ம சர்வர் நல்லா ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பேக் எண்ட் போகலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது அதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எல்லா கீ பாயிண்ட்ஸும் மைண்ட்ல வச்சு நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து உங்களோட ஃபைனல் டே ஆஃப் இன்ஜினியரிங் வரைக்கும் நீங்க என்னென்ன படிக்கணும்ன்ற ஒரு பிளான் உங்களுக்கு கிடைச்சிடும். அது எல்லா டைமும் ஃபாலோ பண்ணாட்டினாலும் நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்றீங்க, முயற்சி பண்ணீங்கன்னாவே அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸை கண்டிப்பா கொடுக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கும் டெக் வித் ரம்யாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.